அத்தை கூப்பிட்டாங்களா? ஆமாக்கா, என்னையும் கூப்பிட்டுருக்காங்கக்கா. அப்போ நமக்கு ஆப்ப ரெடின்னு அர்த்தம். மறுபடியுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா? நேத்தானக்கா வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு முடிச்சோம். அவங்களுக்கு என்ன வெட்டியாக இருக்காங்க, நம்ம காலும் கையும் ஒழிச்சு போய் கிடக்குறோம். நேற்று வேலை பார்த்ததே இன்னும் எனக்கு டயர்டு போல. ஆமாக்கா, எனக்கு வலி தாங்க முடியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் நைட்டில் கையும் காலும் பிடிச்சி விட்டாரு. உன் வீட்டுக்காராச்சும் பிடிச்சி விட்றாரு, என் வீட்டுக்காருக்கு நாம தான் பிடிச்சி விடணும். அவர் எங்கே பிடிச்சி விடுவாரு? சரி, நான் அத்தை எங்கே போயிட்டாங்க நம்மள இங்கே வர சொல்லிட்டு? இந்த மருமகளே வந்துட்டிங்களா? அத்தை அப்பவே வந்துட்டோம், நீங்கள் தான் வர லேட் ஆயிடுச்சு. ஆமாம், நாளைக்கு பார்ட்டி இருக்கா, அதான் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். கால் பேசிட்டு இருந்தேன், டைம் ஆயிடுச்சு. நினைச்சேன் அத்தை, அதை தான் இருக்குன்னு. அவ்வளோ பாசமாக கூப்பிட்டீங்கன்னா அதுக்காக தானே கூப்பிடுறீங்க அத்தை. என்ன சொல்லுவீங்க? எனக்கு உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் நிறைய இருக்குத்த. நாளைக்கு ஒரு 15 பேர் வருவாங்க, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுங்க. நல்ல ஹை கிளாஸாக சாப்பாடு ரெடி பண்ணு, ஓகேவா? சரி அத்தை. சரி அத்தை. சரி, ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்து நாளைக்கு ரெடி பண்ண. இதை பார்த்தா எப்படிதான் இருக்கு இந்த கிழவிக்கு? ஆமாக்கா, எனக்கு கோமா வருது. வந்து 2 கத்துலாம் போல வருது. என்ன பண்ண, தலை எழுத்து நமக்கு. பார்ட்டி இவங்க என்ஜாய் பண்ண வேண்டியது, நம்ம உட்காந்து உழைக்க வேண்டியது. அக்கா, நல்ல பணக்கார வீடுன்னு பார்த்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கக்கா. நான் இங்கே வேலைக்காரியா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதுக்கா. வேலைக்காரி ப்ளஸ் சமையல்காரி. ஒரு வேலைக்காரி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா வேலையும் நம்மளை வச்சே வாங்குறாங்க. வேலையை ஆரம்பிப்போம், அப்பதான் நாளைக்குள்ள வேலையை முடிக்க முடியும். எழுத்தா பேச முடியுது, வாய் மட்டும் பேசிக்கிறோம் நமக்குள்ள. சில நேரம் சாப்பாட்டில் விஷத்தை வச்சிடணும், வந்திருக்கவங்க எல்லாம் செத்து போகணும்னு தோணும். அப்படிலாம் பண்ணிடாத. அக்கா சொல்கிறேன், அப்படிலாம் செய்ய மாட்டேங்க்கா. வா, டிசைட் பண்ணுவோம் என்ன செய்யணும்னு. கிச்சனில் பார்த்தா எனக்கு கோமா வருது. சின்ன கிச்சனில் 2 பேர் நின்று வேலை பார்க்கணும். பாத்திரமும் கொஞ்சம் வாங்கி போடுவாங்க, பாத்திரமும் வாங்கி போடுறதில்ல. 10 பாத்திரத்தை வச்சுட்டு இதுலேயே சமையல் உயிரை வாங்கி தொலைற அந்த கிழவி. அது அவங்களுக்கு சீதனமா கொடுத்த பாத்திரமா, அதை இன்னும் வச்சிருக்காங்க. அதை வேற பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. அக்கா, நம்மள தானே சீதனமா கொண்டு வந்தோம். அந்த பாத்திரத்துல எங்கக்கா மூட்டை கட்டி வச்சிருக்காங்க மேல பத்திரமா. பாத்திரமும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, அந்த பாத்திரமும் யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இருக்கிறத வச்சு சமையலை எப்படி சமைக்க முடியும்? பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்காங்க, அதுங்களுக்கு மேல அம்மா பார்த்து அப்படியே நடுங்குதுங்க. நம்ம மட்டும் என்னவா பின்னாடி மட்டும் தானே பேசிக்கிறோம், முன்னாடி என்ன ஆரம்பிச்சிட்டீங்க வேலையா? பாத்திரம் பத்த மாட்டேங்க. ஒரு வடச்சட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் 50 பேருக்கு இந்த பாத்திரங்கள் வச்சு தான் சமைச்சிருக்கேன். தனியாலாம் சமைச்சிருக்கேன். நீங்க 2 பேர் இருக்கீங்க, பாத்திரத்தை விளக்கி யூஸ் பண்ணணும். ஒரு பாத்திரம் முடிஞ்சிச்சா அதை எடுத்து கொட்டிட்டு திருப்பி அடுத்த வேலையை செய்யணும். நீங்க நிறைய வெரைட்டி வேற கேட்குறீங்க. சர்வ் பண்றதுக்கு பவுலே இல்லாத. அதான் இருக்கணுமா, இருக்கிறத வச்சு மட்டும் யூஸ் பண்ணுமா. இத்தனை பவுல் இருக்கும், அத்தனை டிஷ் செஞ்சா போதும், ஓகேவா? சரி வரேன். வெறும் சோம்பேறி கழுதைங்க. வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இது சொத்தை அது சொத்தன்ட்டு கிடக்காது. கிளவி வேலை பார்த்தா இதை நம்ம நம்பணும். வேலைக்காரியை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கா, அப்புறம் அவளுக்கு என்ன வேலை செய்ய தேவை? எல்லாம் மேக்கப் பண்ண வேண்டியது, பார்ட்டிக்கு உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியது. அக்கா, 2 பேரும் தனித்தனியாக பிரித்து வேலையை செஞ்சால் முடியும்க்கா. உருளைக்கிழங்கு குளிச்சுட்டு இருக்கேன். கிண விட்டுறேன். கோமா வருது. எனக்கும் தான் அக்கா வேலை பார்க்கவே இஷ்டம் இல்லைக்கா. ஒரு நாள் தானேக்கா இருக்கு, அதுக்குள்ளே இந்த கிழவிக்கு பார்ட்டி வேண்டி கிடக்கு. இந்த வயசுல பார்ட்டின்னு கிடக்காதப்பா. என்ன 2 பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோம். வரீங்களா? 3 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுவோம். இல்ல, நீ ஒண்ணுமே சொல்ல. நீ நானு உங்க அண்ணனுக்கு வாயவே திறக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? ஏமா, ஒரு காப்பி போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? மனசுக்கு கையெல்லாம் காலெல்லாம் வலிக்குது, உங்களுக்கு காப்பி வேண்டி கிடக்கா? வாங்க எடுத்துட்டு வரேன். அம்மா, அவங்களுக்கு ஒரு காப்பி கேட்டாங்க. உங்க அம்மாவுக்கு காஃபி. போங்க எடுத்துட்டு வரோம். அத்தியா, காஃபி வேணுமா? காஃபி சரி, கருணுக்கு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போதான்ப்பா கிச்சனே ஃப்ரீயா இருக்கு. ஐயோ, எல்லாம் எடுத்துருவாங்களே. நடு ராத்திரில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கேன் அத்தை. இந்த நைட்ல அம்மா சமைப்பாங்க யாராச்சும்? இது அக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, எனக்கு டைமே கிடைக்கல. அதனால தான் நான் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். தாயே, தயவுசெய்து பாத்திரத்தெல்லாம் போட்டு உடச்சு போட்டுறாது. இருக்க பாத்திரத்தை 4 பாத்திரத்தையும் போய் தூங்கு, காலையில் வேலையை பார்ப்போம். அது நாளைக்கு நிறைய செய்யணும்ல அத்தை. நாளைக்கு பார்த்துக்கலாம் போ. ஆமா, நீங்க போங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன் அவளை. சப்பா, எந்த ஜன்மத்து பாவமோ இவங்க 2 எனக்கு மருமகளா வந்திருக்காளுங்க. தாயே, வா தாயே. உங்க அம்மா 15 பேருக்கு சமைச்சு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பகல்ல அக்கா சமைக்கிறாங்க, எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போ சமைச்சு வச்சு காலையில சாப்பிடவா? நீ எந்த குறையும் சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். நீ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ வா. என்னங்க, இனி சமையல்காரின்னு கூட்டிட்டு வந்தீங்களா? ஏமா அப்படி கேக்குற? அவங்க அம்மா பார்ட்டின்னு வைக்கிறாங்க, 2 நாளைக்கு ஒருக்க இனி சமையல் செய்ய போட்டுறாங்க எங்க 2 பேத்தையும். சரி, சமைச்சா குறைஞ்சா போயிடுவேன். என்னங்க, வீட்டுக்காக தான் சமைப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஊருக்காக சமைப்பாங்க. ஒரு வேலைக்காரி வைக்க மாட்டீங்களா? எவ்வளோ பணக்காரங்க நீங்க. நானும் ஹாயா பணக்கார வீட்டுக்கு போகிறோம், வேலைக்காரி இருப்பா, நம்ம ஹாயா உட்காந்து இது செஞ்சுட்டா அது செஞ்சுட்டான்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இங்கே எனவே வேலைக்காரியாக வச்சுட்டீங்க நீங்கள். இப்போ தெரியுதா யாரும் எதுக்கு எனக்கு பொண்ணு கொடுக்கல? இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குன்னு. உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு என்னை பற்றி தெரியல, அதனால ஏதோ ஏமாந்து பொண்ணை கொடுத்துட்டாங்க. நடந்து போச்சு, இப்போ தூங்கு. நடந்து போச்சு, என் தலையெடுத்தே போச்சு. எங்கே தூக்க வர்றேன். மருமக எல்லாம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கா. சாப்பிடு, எதில் சர்வ் பண்ண என்ன, சாப்பாடு தானே முக்கியம். இவங்க நல்ல டேஸ்ட்டாக சமைப்பாடு, அதை சாப்பிட்டு பாரு. அது இத்தனை பழதை இதை எடுத்துட்டு எப்படி சாப்பிட்றதா? நீங்களே இன்சல்ட் பண்ணிட்டப்போ நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா. நீயாச்சும் சாப்பாடாச்சு. இன்னும் இப்படி பேசிட்டு போற, கொஞ்சம் சாப்பிட்டு போங்கப்பா. சரி, நீ ரொம்ப சொல்கிறதுக்காக தான் சாப்பிட போகிறோம். எங்கே இருக்கீங்க? வாங்கடி வெளியில.
இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. மானத்தை வாங்கி விட்டீங்க இன்னைக்கு. நாங்க என்னத்த பண்ணோம்? டிஃபன் பாக்ஸ்ல போய் யாராச்சும் பரிமாறுவாங்களா? அறிவு இருக்கா? அத்தை நாங்க தான் சொன்னோம்ல வீட்ல பாத்திரமே இல்ல. இருக்க பாத்திரத்தை சமையல். இதானே எது இருக்கோ அதை சர்வ் பண்ணிக்க அப்படின்னீங்க. சட்டியோட கொண்டு வச்சா சட்டியோட கொண்டு வைக்கிறீங்க நீங்க. அதனால பவுல்ஸும் இல்ல. இருக்கதை நாங்க எடுத்து சர்வ் பண்ணிட்டோம். நல்லா சமாளிங்க. உங்களை வச்சுட்டு நான் என்னதான் பாடுபடுறேனோ. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த கிச்சன் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கலாமா? ரொம்ப சிசாக்க எங்க 2 பேரால நின்று வேலை பார்க்க முடியல. ஒரு வேலை செய்யறேன். உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஃபுல்லா கிச்சனை மாத்திட்டு நான் வீட்டுல இருந்து தெருவில் போய் படுத்துக்கிறேன். இதுல உட்காந்து சமைச்சுக்கோங்க போங்க. உயிரை வாங்காதீங்க. சூப்பர் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்படி மட்டும் நம்ம மாமியாரை நம்ம தப்பா எடை போட முடியாது. நாளைக்கு காலையிலேயே அடுத்த பாட்டிக்கு ரெடி பண்ணிடுவாங்க. ஆமா எல்லாம் நம்ம தடையா போய் தூங்குவோம். மார்னிங். எத்தனை பேர் கிட்ட சமைக்கணும்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். பாசமா குட் மார்னிங் சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 30 பேர் மட்டும் தான் சமைக்கணும். எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி அதுதான். வேறு கூப்பிடலாம் நினைச்சேன். சரி பாவம் நீங்க சமைக்க முடியாது, ஒரு 30 பேர் மட்டும் கூப்பிட்டுக்கலாம். இல்ல அது 50 பேரும் நீங்க கூப்பிட்டு வேண்டியது. அத்தை 50 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரம் வேணும்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சமா போட்டு நிறைய சமைச்சிருங்க. ஓகேவா? பாத்திரம் எல்லாம் கேட்காதீங்க. சரிங்க அத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. எந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் இந்த டைம் உங்களை மன்னிச்சிருக்கேன். ஒவ்வொரு டைம் மன்னிப்பேன் கிடையாது. நல்லா புரிஞ்சிச்சு. மேடம் ஜிபே பண்ணிடுறீங்களா இல்லை கேஷாக தரீங்களா? ஹலோ இது யாருக்கு இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து இறக்கி வச்சிருக்கீங்க? அட்ரஸ் தெரியாம வந்து இறக்கிட்டு காசு கேட்குறீங்க. அட்ரஸ் கரெக்டா மேடம். மருமக வந்திருந்தாளுங்க 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. என்கிட்ட கேட்காம இந்த பாத்திரத்தை ஆர்டர் பண்ணாலுங்களா? அதெல்லாம் எனக்கு பாத்திரம்லாம் வேண்டாம். இதெல்லாம் திருப்பி கொண்டு போயிருங்க. One soul will not be taken back. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால காசு கொடுக்க முடியாது. கொண்டு போ. எங்களால சமைக்க முடியாத அந்த இத்தனை பாத்திரத்தை எங்களால சமைக்க முடியாது. இதெல்லாம் பாத்திரம் வாங்கி கொடுத்தா நாங்க சமைக்கிறோம். இல்லாட்டி நாங்க எங்க அம்மா வீட்டு பார்த்து போறோம். பாய். இதான் பிளாக்மெயில் பண்றாளுங்க. எல்லாம் என் தலையெழுத்து. தலையெழுத்துல எந்த தலையெழுத்து? நான் வரலப்பா அந்த மாமியார் மருமகளுக்கு நடுவில். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.